இங்கே நாம் தமிழர் கட்சியில் சம வாய்ப்புன்னு ஒன்று இருக்குது. பெண்களுக்கான சம வாய்ப்பு இருக்குது, இளைஞர்களுக்கான சம வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நேரடியாக வரணும்னா நாம் தமிழர் கட்சியில் தான் இணைஞ்சிருக்கணும். இப்போ நாம் தமிழர் கட்சியே அந்த சீமானவர்களை விமர்சித்து விட்டு மாற்றுன்னு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மக்கள் நீதி மையத்தில் ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்க சீமானவர்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு ஒரு பத்திரிக்கையாளர் கேட்டதுக்கு, சேச்சே அவங்க ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க, பட் ரியாலிட்டியாக பார்க்கும் பொழுது மக்கள் நீதி மையம் இருக்கா இல்லையா, எங்கள் தலைவர் அவர் கமல்ஹாசன் தலைவர் அவர் வந்து ரியாலிட்டியாக செயல்படுவார்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க போய் சேர்ந்த இடமும் நீங்கள் போய் சேர்ந்த அதே தாயோடைய கழகத்தில் தான் போய் இணைஞ்சிருக்கிறாங்க. நீங்களும் அங்கே தான் போய் இணைஞ்சிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்திருக்காங்க சகோதரர்கள். ஒன்று அந்த பக்கம் போயிருப்பார் உங்கள் தலைவர், இல்லை இந்த பக்கம் வந்திருப்பார். இந்த பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அந்த பக்கம் உள்ள கட்சிகளில் பல இடங்களில் பல கூட்டணிகளை பேசியிருப்பாங்க. அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் கொஞ்சம் போயிங்கன்னா எங்கள் ஐயா கமல் அவர்கள் எப்படி திமுக கூட்டணிக்கு போய் சேர்ந்தாரோ அதே போல் அவங்களும் போயிருந்திருப்பாங்க. அதான் முன்னாடி தயாராகிட்டீங்க போல், இவங்க நேரடியாக திமுகவுக்கு போயிடுவாங்க அப்படின்னு.